தற்போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை பார்க்கலாம். கட்டாயமாக இது அவங்க கவனத்தில் கொள்வார்கள். மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு சொல்லியிருக்கிறார். எந்த வகையில் காங்கிரஸ் புறக்கணித்ததை விட வேற எந்த அரசாங்கம் புறக்கணிக்க முடியும்? எந்த வகையில் புறக்கணித்திருக்கு அப்படிங்கறத விளக்கம் சொல்லணும். அவர் நீட் தேர்வு, காவிரி மேலாண்மை வாரியம், நெடுவாசல் பிரச்சனை இது சம்பந்தமாக தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறார். என்ன நெடுவாசல் யார் கொண்டு வந்தது? யாருடைய காலத்தில் இது கொண்டு வரப்பட்டது? 1990 யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க? 2006 யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க? 2008 2007 இந்த காலகட்டங்களெல்லாம் யார் இருந்தாங்க? யார் கொண்டு வந்தது? நெடுவாசல் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இல்லை என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு விலை இல்லாமல் போய்விடுகிறது. முத்துகிருஷ்ணன் அப்படி மீனவர் பிரச்சனை இரட்டை மடிவதை, ஆழ்கடலில் மீன் பிடிப்பது, இது போன்ற பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு மாற்றி மாற்றி சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, மீன் பிடிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால தான் இது போன்ற தாக்குதல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க? இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லை, இது இரு நாட்டு தமிழ் மீனவர்களுக்குள்ளால உள்ள பிரச்சனை. நான் ஏற்கனவே இதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள், நம்முடைய மீனவர்கள் அப்பகுதியில் மீன் பிடிப்பதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் அதற்காக அவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிரந்தரமான தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசாங்கம் இதற்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு. பணத்தை பற்றி கவலையே கிடையாது. எத்தனை 1000 கோடி ரூபாயாக இருந்தாலும் கூட அதை செலவு செய்வதற்கு இந்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திய பின்பாகவும் கூட இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது ஏற்கனவே இரு நாட்டினுடைய அமைச்சர்களும் இருந்து பேசி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதில் நானும் இருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மீனவ பிரதிநிதிகள் அதில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் உண்டு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோ போன்றவர்கள்லாம் அதில் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது பேசி எடுக்கப்பட்ட முடிவு. தமிழக அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அதில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு ஏற்பட்ட காரணத்தால் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது 5 ஆண்டுகளுக்கு பின்பாக அதான் சொல்லல. அன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அன்னைக்கு 4 மீனவர்கள் கொல்லப்பட்ட போது தமிழகத்திற்கு இதெல்லாம் பார்த்துட்டு போய் டெல்லியில் அவங்க போராட்டம் நடத்துனாங்க. நாம சொல்லி அவங்க போராட்டம் நடத்தலை, அவர்களாக போராட்டம் நடத்தினாங்க. இலங்கையினுடைய தூதர் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. இதெல்லாம் அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள். அது பின்னாடி இப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். இது நிச்சயமாக எதிர்காலத்தில் தொடராது என்று நான் நம்புகின்றேன். இதற்கு இலங்கை அரசாங்கம் வருத்தம் தெரிவிக்கும் என்று சொல்லி நான் கருதுகின்றேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட வேண்டும். முதல்வர் மரணத்தில் விரிவான அறிக்கை 12 பக்க அறிக்கை கொடுத்திருக்காங்க. எதற்காக இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. நாளைய தினம் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய OPS அவர்கள் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை தமிழகம் முழுவதும் அறிவித்திருக்கிறார்கள். அதுக்காக இது கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையா அதெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் OPS அவர்கள் முதல்வராக இருந்தபோது
2 கமிஷன் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஒன்று ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் சம்பந்தமாக விசாரிப்பதற்கான ஒரு கமிஷன், விசாரணை கமிஷன். இன்னொன்று வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்க மரணத்தை குறித்து சந்தேகங்கள் விசாரிக்கப்படுவதற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் சொன்னார். முதல் விஷயத்தை அவர் பண்ணிட்டார். 2வது விஷயம் ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது அவங்களுக்கு தான் விளக்கணும். அதை வலியுறுத்தி தான் இப்போ வந்து இந்த அரசாங்கம், இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. முதல் 5 கையெழுத்து இன்றைய முதல்வர் அவர்கள் போடும்போது அது இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி அது இல்லை.